அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை முந்துகிறார். போட்டியிலிருந்து நடப்பு அதிபர் ஜோ பைடன் விலகிக் கொண்ட பிறகு தேசிய அளவில் நடத்தப்பட்ட முதல் கருத்து கணிப்பில் அது தெரிய வந்துள்ளது. ராயர்ஸ், இப்சாஸ் நிறுவனங்கள் நடத்திய ஆய்வில் கமலா ஹாரிஸ் 44 விழுக்காடு ஆதரவை பெற்றுள்ளார். முன்னாள் அதிபரான டிரம்ப் 42 ஆதரவுடன் பின்தங்கியுள்ளார். இதே ஒரு வாரத்திற்கு முந்தைய கருத்து கணிப்பில் கமலா மற்றும் டிரம்ப் இருவரும் தலா 44 விழுக்காட்டு ஆதரவை பெற்று சமநிலையில் இருந்தனர். இவ்வேளையில் செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றொரு கருத்து கணிப்பில் 46க்கு 45 என டிரம்பை விட சிறிய வித்தியாசத்தில் கமலா பின்தங்கியிருந்தார். கட்சி பேராளர்களின் அமோக ஆதரவையும் தேர்தல் நன்கொடைகளையும் குவித்து வருவதால் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்படுவது உறுதி என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 13 கொலை முயற்சியில் தப்பியதிலிருந்து ஏற்பட்ட அனுதாப அலையால் அதிபர் தேர்தலில் டிரம்பின் கை ஓங்கியிருந்தது. எனினும் திடீர் திருப்பமாக பைடன் விலகி போட்டிக்களம் டிரம்ப் மற்றும் கமலா என மாறியிருப்பதால் அதிபர் தேர்தல் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது.